உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவானுக்கெல்லாம் எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது. நம்மளோட பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பெயர்ச்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் 16/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது குரு பகவானோட இடம், அந்த இடத்துல குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்கள் பயணம் பண்ணுறார். இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கே தெரியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசி, அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும், அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார். அடுத்த ராசியில் 3 பாதங்கள், 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள். இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் விழருது. அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். அதே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அதுமாதிரி உத்திரம் சிம்மராசி, அவரோட ராசி, அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள். இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான். இது அங்கே பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் இருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேரும் ஒரு அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம், அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது, அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு. அப்படியே உள்டாவாக பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீமில் விழும். ரிஷபராசி சுக்கிரன், கன்னிராசி புதன், மகர ராசி சனி, இவங்க 3 பேரும் பி டீம். அந்த வகையில் விழும். அதான் இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் அதி அற்புதமாக குருவோட இடத்துல, குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதம். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மூலத்தில் 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கடுத்தபடியாக 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம். அந்த வகையில் 30 நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1 மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்க, உத்தராயணம் மறந்துடுறது. பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அறுவடையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும். அப்போ இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த இறுதி கட்டத்தில் அவர் இருக்கார்.
யார்? சூரிய பகவான். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது. ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம். அதுமாதிரி இந்த கோவில் திருப்பணிகள், அந்த குடமுழுக்கு, இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் தழைத்தோங்கும். அதுமாரி பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும். ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வரார். அதுவும் குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். ஸோ சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ யோகம். அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் 12 மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் 30 நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. சூரிய பகவான் அற்புதம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா பாக்யாதிபதி, பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு. இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் தந்தையாரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். தந்தையார் உங்கள் கூட தான் இருப்பார். கடைசி வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பார். அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பார். உங்கள் எவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும், ஒரு 5-6 குழந்தைகள் இருந்தாலும் உங்ககிட்ட தான் அவர் இருப்பார். அது நீங்கள் 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3வது குழந்தையாக இருந்தாலும் சரி, முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி. சாதாரணமாக ஒரு தந்தையாருக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா முதல் குழந்தை தனுசு ராசியில் பிறந்தாலே உண்டு. முதல் குழந்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு சூரிய பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 2 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான். அந்த வகையில் சூரியனை பாக்யாதிபதியாக பெற்ற பாக்யவான்கள் நீங்கள். சில கஷ்டங்கள் இருக்கத்தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்னடா அது இப்படி சொல்கிறாரே, நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கோமே அப்படின்னு. கஷ்டங்கள் இருக்கும், அது வேற. ஆனால் சில நேரங்களில் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாக்யவான் பாக்யாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயராசியில் இருந்தார். ஏகப்பட்ட செலவுகள், ஆன்மீக செலவுகள், குழந்தைகளோட கல்வி செலவுகள், குழந்தைகளோட திருமண செலவுகள், உடல் ஆரோக்கிய செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே கண்ணாவினான் செலவுகள். சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைச்சிது, அதுவும் செலவு தானே. அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினீங்கள், அதுவும் செலவு தான். அந்த வகையில் இந்த விரயராசியை விட்டு அவர் எங்கே வர்றாருன்னா உங்களோட ஜென்மராசிக்கு உட்காந்துடுறார். ஜென்மராசியில் இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் எல்லாம் உட்காந்தாலே கொஞ்சம் மனசில் குழப்பம், கோபம்லாம் இருக்கும், டென்ஷன். ஏன்னா ஜென்மம் அப்படின்னாலே தலை, உடல் ஆரோக்கியம் எல்லாமே கொஞ்சம் மைனஸில் இருக்கும். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? உங்கள் இடத்துல இந்த சூரிய பகவான் உட்காந்துட்டு உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் 7ஆம் பார்வையை பெற்று அத்தியுதமாக சஞ்சாரம் பண்ணுறார். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. அதுவும் வயசானவாள்லாம் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. அதுமாதிரி என்னென்ன மருத்துவ செலவுகளோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்க. அந்த வகையில் இந்த ஜென்மராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளை கொடுப்பார். ஏன்னா உயர்வுகள் அப்படின்னாலே கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இப்போ சாதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னா அவர் சாதாரணமாக அவரோட என்ன லிமிட்டோ அதை மட்டும் செஞ்சுட்டு போடுவாங்க. அதனால் மேனேஜருங்கிறவர் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாரையும் நோட்டம் விட்டுருக்கணும் மேனேஜர். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நெருக்கமானவருங்கிறதுனால மேனேஜர்.
ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்கும் இடையில எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அதுதான் மேனேஜர். அந்த வகையில் அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா இருக்கும் முன்னேற்றம். ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் பார்க்குறார், உங்கள் ராசிநாதன், உங்களுக்கு சுகாதிபதி வேற. அற்புதமான ஒரு முன்னேற்றம். கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்கள் மனதில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாட்டு எடுத்துக்கோங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அதுமாதிரி உத்தியோகத்தில் இந்த சக நண்பர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவளெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனாவசியமாக பேசி சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க. சாதாரணமாக தனுசு ராசி நண்பர்கள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த உத்திராடம் மட்டுமாவது கொஞ்சம் அப்படி முறுக்கிக்கிட்டு தெரியுமே தவிர போராடமும் சரி மூலமும் சரி ரொம்ப சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் 6/11 கூடிய அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஒவ்வொன்றையும் கவனமாக நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான். இந்த வீண் அலைச்சல்கள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஏதாவது ஒரு டேக்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாக கட்டிடுங்க. பெனால்ட்டி இருந்ததுன்னா கரெக்டாக கட்டிடுங்க. இருந்தாலும் அரசாங்கத்துறையில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அதுமாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே சில வேலைகள் எல்லாம் செய்வீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விலையுயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். கண்டிப்பாக கடன் சுமை குறையுங்க. கண்டிப்பாக கடன் சுமை குறையும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம். 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தால் கூட அதை பக்குவமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆகும். நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு அதுமாரி உங்களுக்கு எல்லாமே நல்ல சக்ஸஸாக ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். பரிகாரம் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணினாலும் ரொம்ப விசேஷம். ஆத்ம பிரதட்சணம் 2 பண்ணுங்க தினந்தோறும். ஓம் நமோ சூர்யாய நமக, ஓம் நமோ சூர்யாய நமக, ஓம் நமோ சூர்யாய நமக. 2 ஆத்ம பிரதட்சணம் உங்களே நீங்களே சுற்றிக்கிறது. சூரியனை போய் சுற்றிட்டு வர முடியுமா? முருகனாக இருந்தாலும் பரவாயில்ல, மயில் எடுத்துன்னு சுற்றினார் உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு. அப்போ அவர் சூரியனை சுற்றி போகல, உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு தான் போனார். சூரியனை யாராலையும் சுற்ற முடியுமா? நம்மளே ஆத்ம பிரதட்சணம் 2 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேர நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே உங்களது பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் சூரிய பகவானின் குரு பகவானின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.